பதியம் பண்ண ரோஜா செடி, சின்ன ரோஜா செடி தான் இது. சின்ன ரோஜா செடி எப்படி நடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பிரான்ச் வைக்கணும், அதாவது பிரான்ச் வளரணும், நல்லா ரெட் கலரில் தளிர் போடணும், நல்லா வளரணும் ரோஸ் பிளான்ட்டுன்னா. இப்போ நான் கவரில் தான் பதியம் பண்ணியிருக்கிறேன். கவர்லேருந்து இப்போ தொட்டிக்கு மாற்றுறேன். ஏன்னா பெருசாக செடி வளரணும், நம்ம சின்ன கவர்லேயே வச்சுக்க முடியாது, அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் தான் நம்ம நட போகிறோம். பன்னீர் ரோஸ் பிளான்ட்டு பூ பூத்து காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் வீடியோவில், அதில் தெரியும் உங்களுக்கு பூ இருக்கிறது. நான் பூவெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த கப் தொட்டியில் மாற்றலான்னு சொல்லிவிட்டு ட்ரை லீஃபெல்லாம் பாருங்கள், ட்ரை லீஃபெல்லாம் கப் தொட்டியில் போட்டுக்கணும். அதாவது நல்லா காய வச்சுட்டு போடணும். ட்ரை லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே பழைய சாயில் போடணும். பாருங்கள், பழைய சாயில் ஒரு லைன் போடணும் கொஞ்சம் போல். ஏன்னா கவர்லேயே இதுலேயே மண் இருக்கும், கொஞ்சம் போல் சேர்த்துடணும். இது போல் மண் போட்டுட்டு பாருங்கள், இது வெங்காயம் தோல், வாழைப்பழம் தோல், நீங்கள் எல்லாம் இது போல் போட்டிங்கன்னா தான் பூ பூக்கிற வரைக்கும் ஒரே எருவு தான். பட்ஸ் நல்லா வைக்கணுன்னா இது போல் வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல் எல்லாம் சேர்த்துக்கணும். அதாவது வாழைப்பழம் தோல் போடும்போது நிறைய பட்ஸ் வைக்கும், நிறைய முட்டு வைக்கும். வெங்காயம் தோல் போடும்போது நல்லா ரெட் கலரில் தளிர் வரும், அதே சமயத்தில் அந்த தளிரெல்லாம் திக்னஸாக வரும். அதுக்காக அப்படி நான் சொல்கிறது. நல்லா இது போல் பிளாக் கலரில் வாழைப்பழம் தோல் ஆனது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு. இன்னும் ரொம்ப பழுத்து நல்ல ஃபெர்டிலைசர் ரெடி ஆகும், அதுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது போல் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் தோல், கொஞ்சம் வாழைப்பழம் தோல் போட்டுட்டு திருப்பி மண் நான் பழைய மண்ணை தான் எடுத்துருக்கிறேன், ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கவர்லேருந்து வெளியே எடுப்போம். இது போல் வெளியே எடுத்துகிட்டு இந்த மண்ணும் சேர்ந்து தான் இருக்கணும் பிளான்ட்டுக்கு. இந்த மண்ணெல்லாம் கம்மி பண்ணக்கூடாது. அதாவது இந்த மண், வேரில் இருக்கிற மண் இந்த செடிக்குள்ளே தான் போடணும். நீங்கள் இப்போ லைட்டாக உடச்சிட்டு லேசாக நம்ம போட்ட மண் லேசாக எடுத்துட்டு இப்போ இந்த பழைய மண், இந்த பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற மண், இது நான் சொல்கிறது கொஞ்சம் போல் சேர்க்கணும். ஏன்னா வேரில் நம்ம அந்த இடத்துல தான் வளரும்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டு நினைக்கணும், அதுக்காக நம்ம அது போடுறது. பாருங்க, இது போல் வச்சுட்டு லேசாக அழுத்தம் கொடுக்கணும். இது போல் நீங்கள் நட்டதுக்கப்புறமா மேலே மண்புழு எருவு போட்டுட்டு, அதாவது பழைய சாயிலோ இல்லை கோகோ பீட் கூட நீங்கள் கவர் பண்ணி வைக்கலாம். நான் அப்புறமா இதில் மண்புழு எருவு, மேல் பாகத்தில் கோகோ பீட்டு, அது போலலாம் நான் போட்டு விட்டுருவேன். அது ரொம்ப நாள் இருக்கும் அப்படியே, அது மொட்டு வச்சு பூ பூக்கிற வரைக்கும் இதே எருவு தான். சப்போஸ் இதுக்குள்ளே நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னா எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுன்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் ஊற்றணும், புளிக்க வச்சது. கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும். என்பிகே வாங்கும்போது அதில் பிளான்ட்டுக்கு உண்டான, அதாவது வளர்ச்சிக்கு நல்லது. அதே போல் ரைஸ் வாட்டர்லேயும் வாழைப்பழம் தோல் இருக்குது. நம்ம வாழைப்பழம் தோல் ஏற்கனவே போட்டிருக்கோம், மக்கறது லேட் ஆகும். கொஞ்சம் சாயிலுக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக மக்கட்டோன்ட்டு நம்ம உள்ளே போட்டிருக்கோம். அதாவது திக்கான ரைஸ் வாட்டர் 1/4 கிளாஸ் எடுத்துக்கிட்டு 3/4 தண்ணி ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கலந்து செடி ஊற்றிடணும். புளிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றணும், அதாவது ஃபர்மெண்ட் ஆனது ரைஸ் வாட்டரு. அதுக்குள்ளே கொடுக்கும்போது ரோஸ் பிளான்ட்டு பதியம் பண்ணது ஃபாஸ்ட்டாக வளரும். இது போல் சின்ன சின்ன கட்டிங்ஸில் தான் வந்தது பாருங்கள் ரோஸ் பிளான்ட்டு எவ்வளோ நல்லா பதியமாகி பூவெல்லாம் பூத்துருக்கிறப்ப கூட இந்த பிளான்ட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். இது பன்னீர் ரோஜா. பாருங்கள், ரோஸ் பிளான்ட்டு நம்ம வளர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வளரணுன்னா நம்ம இது போல் கூட நீங்கள், அதாவது வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கணும் சைடில். கட் பண்ணி வைக்கும்போது, அதாவது தலைப்பகுதி பின் சைடு திருப்பி நான் மண்ணுக்குள்ளே வச்சுருக்கிறேன். பாருங்கள், லீஃப் வருது. இது போல் லீஃப் வரும்போது அந்த ரூட்டும் நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு, ஆனியனோட ரூட் நம்ம மண்ணுக்குள்ளே இறங்கும்போது ரொம்ப நல்லது ரோஸ் பிளான்ட்டுக்கு. அந்த தாளெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது சாம்பார்லலாம் போடுறோம், அது போலெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சூப்பராக வளரும். இப்போ நம்ம செடியும் நல்லா வளரும், ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும். அதே சமயத்தில் நம்ம கூட அந்த ஆனியனோட லீஃப்லாம் கூட எடுத்துக்கலாம்.
இது போல் கூட ரோஸ் பிளான்ட்டு நம்ம வளர்க்கலாம். ஏன்னா அது நல்லா வளரும். அது போல் வெங்காயம் வைக்கும்போது பதியம் பண்ண ரோஸ் பிளான்ட் வந்து இது போல் பராமரிச்சிங்கன்னா நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். பிரான்ச்சஸ் எல்லாம் அதிகமாக வைக்கும், நல்ல மொட்டு வைக்கும், பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.